இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இட்லி தோசை மாவை வச்சு நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க, அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறத பார்த்துடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கேரட் கூட துருவி போட்டுக்கலாம். அப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம தாளிச்சு வச்சு இதை வந்து நம்ம இந்த மாவில் கொட்டிடலாம். இப்போ இந்த தாளிச்சதை ஃபுல்லாக இதில் கொட்டிட்டோம். இதில் வந்து நம்ம கேரட் கூட துருவி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த குழிப்பணியார சட்டியை வச்சு நம்ம இதை ஊற்ற வேண்டியதான். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் நெய் விட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் விட்டுக்கோங்க, பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆயிலே விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மாவு வந்து முக்கால் பதத்துக்கு ஊற்றிடணும், முக்கால் அளவு ஊற்றிடணும். ரொம்பவும் நிறையா ஊற்றிடாதீங்க. முக்கால் அளவு ஊற்றினீங்கன்னா தான் அதை திருப்பி போடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே ஓரளவு வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. குச்சி வச்சு திருப்பி விடணும். அனலை வந்து இனிமேல் மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.